பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே. வணக்கம் அன்பர்களே, தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. மனித உடலின் நாளமில்லா சுரப்பிகள் எண்டாக்ரைன் கிளாண்ட்ஸ். நமது உடல் இயந்திரம் போல தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த இயந்திரத்தை இயக்கும் எரிபொருள் ஹார்மோன்கள். அந்த ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும் முக்கிய நிலையங்கள் தான் எண்டாக்ரைன் கிளாண்ட்ஸ் எனும் நாளமில்லா சுரப்பிகள் ஆகும். இவை சிறிய அளவில் இருந்தாலும் உடலின் வளர்ச்சி, சக்தி, மனநிலை, இனப்பெருக்கம் என அனைத்தையும் கட்டுப்படுத்தும் அற்புத சக்தி கொண்டவை. ஹைப்போதலாமஸ் மூளையில் இருக்கும் இந்த சுரப்பி நாளமில்லா சுரப்பிகளின் மாஸ்டர் கண்ட்ரோல் போல செயல்படுகின்றது. உடலின் வெப்பநிலை, பசி, தாகம், தூக்கம் போன்றவற்றை இது கட்டுப்படுத்துகின்றது. பிட்யூட்டரி சுரப்பி மாஸ்டர் கிளாண்ட் என்று அழைக்கப்படும் பிட்யூட்டரி மற்ற சுரப்பிகளை இயக்கும் ஹார்மோன்களை வெளியிடுகின்றது. உதாரணமாக வளர்ச்சி ஹார்மோன்கள், குரோத் ஹார்மோன் உடல் உயரம் மற்றும் எலும்பு வளர்ச்சியை நிர்ணயிக்கின்றது. தைராய்டு சுரப்பி கழுத்தில் அமைந்துள்ள தைராய்டு உடலின் சக்தி மாற்றம், மெட்டாபாலிசம் மற்றும் எடை கட்டுப்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. தைராய்டு குறைவாக இருந்தால் சோர்வு, அதிகமாக இருந்தால் உடல் எடை குறைவு ஏற்படும். பாரா தைராய்டு சுரப்பிகள் தைராய்டின் அருகில் இருக்கும் இச்சிறிய சுரப்பிகள் உடலில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவை கட்டுப்படுத்துகின்றன. இது எலும்புகளின் வலிமைக்கு மிகவும் அவசியம். அட்ரினல் சுரப்பிகள் சிறுநீரகங்களின் மேல் இருக்கும் அட்ரினல் சுரப்பிகள் அட்ரினலின் என்ற ஹார்மோனை வெளியிடுகின்றன. இது அவசர நிலையில் உடலை தயாராக்கி இதய துடிப்பையும் இரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்க செய்கின்றது. குடல் மீது கணைய சுரப்பி பாங்க்ரியாஸ் சுரப்பியானது இன்சுலின் எனும் ஹார்மோனை சுரக்கின்றது. இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகின்றது. இன்சுலின் குறைபாடுதான் சர்க்கரை நோய்க்கு காரணமாக இருக்கின்றது. இனப்பெருக்க சுரப்பிகள் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ் ஆண்களில் டெஸ்டிஸ் எனும் இனப்பெருக்க விதைகள் டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோனை உற்பத்தி செய்து தசை வலிமை, குரல் தாழ்வு, ஆண் தன்மையை உருவாக்குகின்றன. பெண்களில் கரு உறுப்புகள் ஓவரிஸ் எஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரோன் ஹார்மோன்களை உற்பத்தி செய்து மாதவிடாய், சுழற்சி, கர்ப்பம், பெண்மை பண்புகளை நிர்வகிக்கின்றன. பிற சுரப்பிகள் பீனியல் சுரப்பி தூக்கத்தை கட்டுப்படுத்தும் மெலட்டோனின் ஹார்மோன் இங்குதான் சுரக்கின்றது. தைமஸ் எனும் சுரப்பியில் நோய் எதிர்ப்பு சக்திக்கான டி செல்ஸ் வளர்ச்சிக்கு உதவி செய்யப்படுகின்றது. நிறைவாக இவ்வாறு மனித உடலின் நாளமில்லா சுரப்பிகள் சிறிய அளவில் இருந்தாலும் உடல் முழுவதையும் கட்டுப்படுத்தும் மிகப்பெரிய சக்தி கொண்டவை. இவற்றின் சரியான செயல்பாடுதான் நம் உடல் நலம், வளர்ச்சி, மனநிலை, இனப்பெருக்கம் ஆகிய அனைத்திற்கும் அடிப்படையாக அமைந்திருக்கின்றது. அதனால் நாளமில்லா சுரப்பிகள் மனித உடலின் அமைதியான தளபதிகள் என்று சொல்லலாம். நன்று நண்பர்களே, தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.